கடைக்கு வந்துட்டோம். அங்கே தெரியுதா ஒரு சைக்கிள் போட்டு அங்கே தான் நம்ம போகணும். ஆனால் வண்டி எவ்வளோ வண்டி வருது பாருங்கள். ரோடு கிராஸ் பண்ணுறது தான் பெரிய இதாக போராட்டமாக இருக்க மாட்டேங்குது. ஹாய் ஹலோ, எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம சைக்கிளை ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு சர்வீஸு கடைசியாக ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சைக்கிள். இப்போ தான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க. போன திங்கக்கிழமை கொடுத்தது செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் 8 நாள் ஆயிடுச்சு. 8 நாள் ஆகிடுச்சுங்க. இப்போது அங்கே சைக்கிள் எடுக்க தான் போயிட்டுருக்கேன். போய் பஸ் ஸ்டாப் போயிட்டு பஸ்ஸில் போயிட்டு சைக்கிள் எடுத்துன்னு வந்துடலாம். A few moments later. கைஸ், இதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? சைக்கிள் ரெடி ஆகிடுச்சுங்க. டோட்டலாக 2500 ஆயிடுச்சு. ஃபுல்லாக சீட்டு ஆக்சுவலாகவே 1650 தான் வந்துச்சு சர்வீஸு அதெல்லாம் பண்ணது. அதுக்கப்புறம் இந்த சீட்டு கவர்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சுங்க. 600 ஆகிப்போச்சு. பட்ஜெட் வர இல்லையா, அதனால் இது மட்டும் பண்ணிவிட்டு வந்துடுச்சு. இன்னும் ஹெல்மெட்லாம் வாங்கலான்னு தான் போனேன். நம்ம கேட்ட ஹெல்மெட்டு இன்னும் வரலன்ட்டாங்க. ஆர்டர் பண்ணியிருக்காங்க, இன்னும் வரலன்ட்டாங்க. அது வந்தால் வாங்கிக்கலாம். இப்போ இருந்திருந்தாலே வாங்கினுக்க மாட்டேன், பட்ஜெட் இல்லை. ஏன்னா கேம்புக்கே எல்லாமே செலவு பண்ணிட்டேன். பாருங்கள், கையிலே அந்த பூட் ஆங்கிலெட் வாங்கணும்னு சொன்னதெல்லாம் அதுவும் வாங்கிட்டேன். அதனால் அமௌண்ட் எல்லாம் சரியாக போச்சு. அந்த ஹெல்மெட் அவங்க இன்னும் ஒரு வாரம் நம்ம கேம்பில் போயிட்டு வந்துடலாம். போயிட்டு வந்துட்ட அப்புறம் வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ வாங்கி வச்சாலையும் வீட்டில் தான் இருக்க போகுது ஹெல்மெட்டு. நம்ம கேம்ப் போயிட்ட அப்புறம் கேம்ப் போயிட்டு வந்துட்ட அப்புறம் வாங்கிக்கலாங்க. ஹெல்மெட்டு வாங்கினா நம்ம நினச்ச மாதிரி வாங்கணும், ஏன்னா வாங்கவே கூடாது. அதனால தான் இது பெருசாலாம் நான் இது கேட்கல அவங்கக்கிட்ட. ஹெல்மெட்டில் பின்னாடி ரெட் லைட்டோடு கேட்டேன். அதை ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு வரலன்னாங்க. அப்புறம் அவ்வளோதாங்க, சைக்கிள் எடுத்துட்டேன். இப்போ வீட்டுக்கு போய்ட்டு இருக்கிறோம். ரொம்ப இருட்டிக்குச்சு, எதுவுமே தெரியல. எதாவது பின்னாடி வர வண்டி முன்னாடி வர வண்டி லைட்டில் வச்சு தான் போயிட்டே இருக்கிறேன். தெருவிளக்கும் அங்கங்கே தான் இருக்குது. அதனால் ஏதாவது போயிட்டு இருக்கிறேன். ஃபோன்லேயும் சார்ஜர் இல்லைங்க, 6% தான் இருக்குது ஃபோனில். அப்புறம் நல்லா இருக்குது சைக்கிள். சர்வீஸ் பண்ணிட்ட அப்புறம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அப்படியே ஸ்டேரிங் கையில் பிடிச்சிருக்கும் போது அப்படியே ஆடும். இப்போ அப்படியே சைக்கிள் போகிறதே தெரியலங்க, ஸ்மூத்தாக போகுது. நல்லா இருக்குது இப்போது. அதுதான் வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமாக போயிடணுங்க. இருட்டிக்கு லைட்டு இல்லை, ஒன்றுமே இல்லை, இருட்டிலே போகிறதாகுது. அது கையில் வர இந்த பூண்ட் ஆங்கிலெட் வச்சுக்கிறேன்னா அதனால் சரியாக ஓட்டவும் முடியல. ஒரு வழியாக நம்ம வீட்டு ரீச் ஆகிட்டோம் சேஃபாக. அவ்வளோதாங்க, ரொம்ப ஹாப்பி. நம்ம நினச்சது எல்லாமே பண்ணிட்டோம். தேவையானது கேம்புக்கு தேவையானது வாங்கணும்னு நினச்சோம், வாங்கிட்டோம். சைக்கிள் சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சோம், பண்ணிட்டோம். இன்னும் ஒன்று கொஞ்சம் வாங்கணும்னு நினச்சி எக்ஸ்ட்ரா, பட் பரவாயில்ல, நம்ம வாங்கிக்கலாம் எல்லாம் பொறுமையாக. சரி, ஓகேங்க, பாய். எல்லோரும் போய் சாப்பிட்டு தூங்குங்க.